ஜனவரியில் கட்சியில் சேர்ந்து பிப்ரவரியில் எம்பி சீட்டுக்கான ரேஸில் நுழைந்து மார்ச் மாதத்தில் தேர்தல் வியூகங்களை வகுத்துக் கொடுத்து விசிகாவில் அடுத்தடுத்து முன்னேறிய இளைஞர் அவர். மக்களவை தேர்தலில் 40க்கு 40 என்கிற இலக்கை அடைந்த குஷியில் திமுக கூட்டணி சட்டப்பேரவை தேர்தலுக்கு தயாராக வட மாவட்டங்களில் திமுக வெற்றிக்கு விசிகா தான் காரணம். சில காலத்திற்கு முன்பு சினிமாவில் நடித்துக் கொண்டிருந்தவர்கள் துணை முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்படும் போது காலம் முழுக்க உழைத்த திருமா அந்த பதவிக்கு ஆசைப்படக்கூடாதா என கட்சிக்காரர்கள் கேட்கிறார்கள் என பேட்டி கொடுத்து கூட்டணியில் புயலை கிளப்பியிருக்கிறார் அந்த இளஞ்சிறுத்தை. அவர்தான் ஆதவ் அர்ஜுனா. திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் ஆதவ் அர்ஜுனா. இளம் வயதிலிருந்தே கூடைப்பந்து விளையாட்டில் சாதிக்க வேண்டும் என்ற ஆர்வம் அதிகம் கொண்டவர். இந்த பெரும் கனவுடன் மேற்படிப்புக்காக மெட்ராஸ் கிறிஸ்டியன் கல்லூரியில் நுழைந்தவருக்கு அதற்கான வாய்ப்புகளையும் காலம் அமைத்துக் கொடுத்திருந்தது. இதனால் மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் நடந்த கூடைப்பந்து விளையாட்டுகளில் ஜொலிக்க ஆரம்பித்தார். எனினும் விளையாட்டுத் துறையில் அப்போது ஓங்கியிருந்த அரசியலால் பல தருணங்களில் ஓரங்கட்டப்பட்டுள்ளார் ஆதவ் அர்ஜுனா. முட்டி மோதி அவற்றை மிதித்து முன்னேறியவருக்கு இந்திய கூடைப்பந்து அணியில் விளையாடும் வாய்ப்பு கைகூடியது. இந்த வாய்ப்பை கெட்டியாக பிடித்துக் கொண்டவர் தொடர்ந்து தேசிய அளவிலான கூடைப்பந்து போட்டிகளில் இடம் பிடித்தார். இளம் விளையாட்டு வீரராக இருந்தாலும் 2017 நடைபெற்ற விளையாட்டுத்துறை சங்க தேர்தலில் போட்டியிட்டு அந்த சங்கத்தின் பொதுச் செயலாளரானார். ஒரு விளையாட்டு வீரனாக தான் எதிர்கொண்ட சவால்கள் கனவுகளை சுமந்து வரும் புதிய தலைமுறைக்கு தடைக்கல்லாகிவிடக் கூடாது என்பதில் கூடுதல் கவனம் செலுத்த தொடங்கினார். அதற்காக பல மாற்றங்களுக்கு அடித்தளமிட்டார். அடுத்து மெல்ல மெல்ல தமிழ்நாடு கூடைப்பந்து சங்கத்தின் தலைவர், தமிழக ஒலிம்பிக் சங்கத்தின் பொதுச் செயலாளர் என பல தலைமை பதவிகள் அவருக்கு கிடைத்தன. இந்த சமயத்தில் தான் மாவட்ட அளவிலான பல போட்டிகளில் பங்களிப்பை தந்திருந்த வீராங்கனை ஒருவர் வேலை வாய்ப்பு கிடைக்காத விரக்தியால் தற்கொலை செய்து கொண்டார். இது ஆதவ் அர்ஜுனாவின் உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்த மாநில அரசு விளையாட்டு வீரர்களுக்கு வேலை வாய்ப்புகளில் 3% இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று தமிழக அரசிடம் கோரிக்கை வைத்தார். அது மட்டும் அல்லாமல் அரைஸ் என்னும் நிறுவனத்தின் தலைவராக பொறுப்பு வகித்து வந்த அவர் அந்த அறக்கட்டளை வாயிலாக 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளுக்கான வழிவகைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். கடந்த ஆண்டு நடைபெற்ற இந்திய கூடைப்பந்து சம்மேளன தேர்தலில் வெற்றி பெற்று இப்போது இந்திய கூடைப்பந்து சம்மேளனத்தின் தலைவராகவும் பொறுப்பு வகித்து வருகிறார். கொரோனா காலகட்டத்தில் கூடைப்பந்து சங்கத்தின் ஊழியர்களுக்கு பல நிவாரண உதவிகளையும் செய்து கொடுத்துள்ளார். தொடர் முயற்சி செய்து தமிழக வீரர்களுக்கான மருத்துவ காப்பீட்டையும் பெற்றுக் கொடுத்துள்ளார். அதோடு நில்லாமல் விளையாட்டு துறையை இன்னும் செறிவூட்டும் வகையில் 500 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒலிம்பிக் சிட்டி, 4 ஒலிம்பிக் அகாடமிக்ஸ் என புது மாற்றங்களுக்கான வழிநோக்கி பயணித்து வருகிறார். இப்படி தமிழக விளையாட்டு துறையில் பல மாற்றங்களுக்கு இயங்கு சக்தியாக இருந்த ஆதவ் அர்ஜுனா ஜனவரி மாதம் அரசியலுக்கு என்ட்ரி கொடுத்தார். கடந்த ஓராண்டாக விசிகாவின் அரசியல் நிகழ்ச்சிகளை திரைக்கு பின்னிருந்து ஒருங்கிணைத்துக் கொண்டிருந்தவர் ஜனவரியில் நடந்த வெல்லும் ஜனநாயகம் எழுச்சி மாநாட்டில் மேடை ஏறி விசிகாவில் இணைந்தார். திருமாவளவனை அவருக்கான உறுப்பினர் அட்டையை வழங்கினார். அடுத்த 20 நாட்களில் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பதவியும் ஆதவ் அர்ஜுனாவை தேடி வந்தது. கூடவே விசிகாவின் வேட்பாளராக மக்களவை தேர்தலில் அவர் களமிறங்க போகிறார் என்கிற தகவலும் வந்தது. அதற்கேற்றார் போல விசிகாவும் திமுக கூட்டணியில் 2 தனி தொகுதிகளையும் ஒரு பொது தொகுதியையும் கேட்பதாக செய்திகள் வெளியாகின. ஆனால் திமுக கூட்டணியில் இந்த முறையும் விசிகாவுக்கு 2 சீட்டுகள் மட்டுமே ஒதுக்கப்பட்டன. இதனால் ஆதவ் அர்ஜுனாவுக்கு கிடைக்கவிருந்த வாய்ப்பு பறிபோனது. கிடைத்த 2 தொகுதிகளில் திருமாவும் ரவிக்குமாரும் போட்டியிட்டு வெற்றி பெற்றனர். மக்களவை தேர்தல் முடிந்ததில் இருந்து கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள், பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை என அடுத்தடுத்து அசம்பாவிதங்கள் அரங்கேற களத்தில் இறங்கினார் திருமாவளவன். தமிழ்நாடு முழுக்க மது ஒழிப்பை அமல்படுத்த மாநாடு அறிவித்ததோடு அதில் அதிமுகவும் கலந்து கொள்ளலாம் என்றார். இதனால் திமுக கூட்டணியில் விரிசலா என்கிற விவாதம் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் தனியார் ஊடகத்திற்கு பேட்டியளித்திருக்கும் ஆதவ் அர்ஜுனா திமுக கூட்டணியின் வெற்றிக்கு விசிகாவின் பங்களிப்பு என்ன என்பதை பற்றி வெளிப்படையாக பேட்டி அளித்திருக்கிறார். அவரது பேட்டி ஏற்படுத்தியிருக்கும் தாக்கத்தால் திமுக கூட்டணியில் சலசலப்பு அதிகரித்திருக்கிறது.